அவனுடைய தந்திரமான இந்த வஞ்சனை எப்படி செயல்படுத்துறான்னா, நம்ம ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, ஏவாள் இடத்துல வந்த பொழுது அவன் முதலாவது செய்யக்கூடியது தேவ வார்த்தையை முழப்புவது. தேவன் சொன்னதை அவன் முழப்பி, இப்படி சொன்னாரா அப்படி சொன்னாரா என்று உங்களை தேவ வார்த்தையை சந்தேகிக்கும்படியாக அவன் செயல்படுவதுதான் அந்த வஞ்சனை. ஏவாள் இடத்துல வந்த பொழுது அவன் கேட்ட கேள்வி, ஆண்டவர் உங்களை இந்த தோட்டத்தில் இருக்கிற எந்த மரத்தின் கனியும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா என்று கேட்க. என்னங்க, எந்த மரத்தின் கனியும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரான்னு கேட்கலாம். அவனுக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் என்ன சொன்னாருன்னு, அவனுக்கு நல்லா தெரியும் என்ன கட்டளை கொடுக்கப்பட்டிருந்துன்னு. ஆனா ஏவாளை வஞ்சிக்கும்படியாக, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை முழப்பும்படியாக அவன் கேட்ட கேள்வி, எந்த மரத்திலிருந்தும் சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? அப்ப அவன் ஏவாளுக்கு ரோஷம் வந்துருச்சு. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லல. அவர் அந்த மரத்துல தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். அந்த மரத்துல தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? அப்படின்னா ஏன் சொன்னாருன்னா, நீ சாப்பிட்டீங்கன்னா அவரோட பெரிய ஆளாயிருவேன் என்று அவருடைய வார்த்தையை எடுத்து, அவர் கொடுத்த கட்டளையை எடுத்து அதை முழப்பி, அது அந்த பெண்ணுக்கு சாதகமாக, அவளுடைய காதுக்கு கேட்க இனிமையாக ஒரு வார்த்தையாக மாற்றி அதன் மூலமாக வஞ்சித்து அவளை பாவத்தில் ஒழுக செய்ததை ஆதியாகமத்திலே அவனுடைய தந்திரத்தை நாம் தெளிவாக பார்க்கிறோம். இதுதான் பவுல் எழுதும் போது சொல்றார், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில், சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். சொல்றாரு, சத்ருவானவன் ஏவாளை எப்படி வஞ்சித்தானுங்களாமா? அவன் தந்திரத்தின் மூலமாக வஞ்சித்தான் என்று சொல்லுகின்றார். அப்படின்னா இந்த வஞ்சனை குறித்து நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது என்னன்னா, இந்த வஞ்சனை அவன் பயன்படுத்தும் பொழுது கேட்பதற்கு உண்மையை போல தோணும், பார்ப்பதற்கும் உண்மையை போல தோணும், ஆனால் உண்மைக்கும் சத்தியத்திற்கும் அப்பாற்பட்டது. இதுதான் அவன் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தந்திரம். அநேக தேவ பிள்ளைகளை இன்றைக்கு ஏன் கட்டில வைத்திருக்கிறான் என்றால், உண்மையை எடுத்து அதை முழப்பி அதை தவறாக அவன் பயன்படுத்தி, பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் உண்மையை போல தோன்றலாம், ஆனால் அது உண்மைக்கு அப்பாற்பட்டதாக இருந்து தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கும்படியாக செயல்படக்கூடிய ஒரு தந்திரம். அதான் அவர் சொல்றாரு, அவன் ஒரு ஒளியின் தூதனாகவும் வருவான் என்று சொல்லப்படுகிறது 14ஆம் வசனத்தில். ஒளியின் தூதனா அப்படின்னா பல வேஷங்களை தரித்து, பல விதங்களில் நமக்கு என்ன பிரியம் என்று அவன் அறிந்து, அதற்கு ஏற்ற விதத்தில் தேவ சத்தியத்தை எடுத்து அதை மாற்றி நம்மை அதை நம்பும்படியாக அவன் மிக பிரயாசங்களை எடுத்து நம்மை வஞ்சிக்க பிரயாசப்படுகின்றான்.